ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்ஸ்டியூட்டில் இன்னையிலேருந்து ஆர்பி அசிஸ்டன்ட் மெயின்ஸ் லெவல் குவான்ஸுக்கான ஒரு சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீரீஸில் நம்ம மெயின்ஸ் லெவல் கொஸ்டின்ஸை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஆர்பி அசிஸ்டன்ட்காக. ஏன்னா ஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரிலிம்ஸை பொறுத்தளவு அந்த கொஸ்டின் லெவலே ரொம்ப லோவாக தான் இருக்கும். ஸோ 35 கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 35 மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் 35 அவுட் ஆஃப் 35 எடுக்கிற மாதிரி தான் கொஸ்டின் லெவலே செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளாம் நிறைய பேர் அந்த எக்ஸாமுக்கே அப்ளை பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ எதுக்காக அப்படின்னா கட் ஆஃப் ஹையாக இருக்கும். ஸோ கட் ஆஃப் ஹையாக இருக்குங்கிற ஒரு ரீசனை வச்சு நிறைய பேர் அந்த எக்ஸாமையே ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸாமை பொறுத்தளவு கட் ஆஃப் ஹையாக இருந்தாலும் கூட ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிற அளவுக்கு தான் கொஸ்டினே செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சீரீஸோட நோக்கமே ப்ரிலிம்ஸ் கிடையாது, மெயின்ஸ். ஏன்னா ஆர்பி அசிஸ்டன்ட்டை பொறுத்தளவு மெயின்ஸ் லெவலில் தான் அதிகமாக ட்ராப் வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ட்ராப்பை நம்ம அந்த ஸ்பாட்டில் அப்சர்வ் பண்ணி எப்படி அதை டேக்கிள் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஸோ அதுக்காக தான் இப்படி ஒரு சீரீஸே நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ மெயின்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய யூஸ்வலான ட்ராப்ஸு, எந்த அளவுக்கு ஒரு கொஸ்டினை ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம், ஸோ தேவையில்லாத லைன்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு எந்த லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த லைன்லேருந்து அப்ரோச் பண்ணால் ஈஸியாக ஆன்சர் வரும். ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த சீரீஸில் நம்ம ரெகுலராக பார்க்கலாம். ஸோ மெயின்ஸ் இம்ப்ரூவ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சீரீஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெகுலராக இந்த சீரீஸை பாருங்கள். இன்னிலேருந்து டெய்லியும் ஒரு வீடியோ இந்த சீரீஸில் வந்து ரெகுலராக போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நம்ம இன்னிலேருந்தே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரேஷியோ பிட்வீன் 40% ஆஃப் A + 40 and 1.6 of B is 5:6. If difference between A and B is twice of B, then find the value of 1.3A plus 2.4B. லாஸ்ட்டாக நோட்டில் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. வேல்யூ ஆஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் வேல்யூ ஆஃப் பி. ஆக்சுவலாக இந்த நோட் இல்லாமலும் இந்த கொஸ்டினை வந்து செட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ட்ராப் செட் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா. இந்த நோட் இல்லைனாலும் நம்ம இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பியில் ஏ தான் கிரேட்டர் அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் சப்போஸ் இந்த நோட் வேல்யூ இல்லை அப்படின்னா 2 கேட்டகரி எடுக்கலாமா? A - Bன்னு எடுக்கலாம், இல்லை B - A அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். ஈக்குவல் டு ட்வைஸ் ஆஃப் பின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே 2B அப்படிங்கிறது ஆன்சராக வரும். சரியா? இங்கேயும் 2B தான் ஆன்சராக வரும். இங்கே பாருங்க, A - B இருக்குது. A அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா -B இங்கே +B ஆகிடும். அப்போது ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர் வரும்? A ஈக்குவல் டு 3B அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இது எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. செகண்ட் ஒன் பாருங்க, -A ஈக்குவல் டு B அப்படின்னு சொல்லி வரும். -A ஈக்குவல் டு B அப்படி எடுக்க முடியாது. சரி, மைனஸ் அங்கே மாற்றினீங்க அப்படின்னா A ஈக்குவல் டு -B அப்படின்னு சொல்லி வரும். ஸோ A ஈக்குவல் டு -B ஆர் -A ஈக்குவல் டு B, இது ரெண்டையுமே நம்மளால் எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த நோட் அப்படிங்கிற ஒரு லைன் இல்லைனாலும் கூட நம்ம A - B தான் இதில் வரும் அப்படிங்கிறத வர்ற மாதிரி தான் அவங்க செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் அதில் உள்ள ட்ராப். ரைட், இப்போ நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 40% ஆஃப் A + 40க்கும் 1.6 டைம்ஸ் ஆஃப் பிக்கும் ரேஷியோ கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ண மாதிரி இந்த டிஃபரன்ஸில் A - B ஈக்குவல் டு 2B. அப்போ ஏவோட வேல்யூ என்ன வந்துச்சு? 3B அப்படின்னு வந்துச்சு. அப்போது ஏவோட வேல்யூ 3B. ரைட், அடுத்தது பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சன்டேஜை நம்ம ஜென்ரலாக மென்ஷன் பண்ணும்போது 100ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஏவை 100Aன்னு எடுத்துக்கலாம், பியை 100Bன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது பர்சன்டேஜில் நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரைட், அப்போது ஏ வந்து 100Aன்னு எடுக்கலாம், பியை 100Bன்னு எடுக்கலாம். ஏக்கு நேரம் என்ன இருக்குது? 3B இருக்குது. அப்போ ஏக்கு இங்கே ஸ்ட்ரைட்டாகவே என்ன எடுத்துக்கலாம்? 300Bன்னு எடுத்துக்கலாம். ஏக்கு ஸ்ட்ரைட்டாகவே 300B அப்படின்னு எடுத்துக்கலாம். பிக்கு பாருங்கள், பியோட வேல்யூ B தானே. ஸோ அதை 100B அப்படின்னு நம்ம டைரெக்டாக எடுத்துக்கலாம். ரைட், இப்போது இந்த லைன் தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்திருக்கோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாமே ஈவனாக ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ எந்த லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தான் ஃபெச் பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தளவு இந்த செகண்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஏவும் பியும் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட் லைனில் கொடுத்துருக்கிற ரேஷியோக்கே நம்ம போகணும். ஸோ ஃபஸ்ட் லைனில் என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரேஷியோ பிட்வீன் 40% ஆஃப் A + 40. So ratio between 40% of A + 40 and 1.6 of B is 5/6ன்னு கொடுத்துருக்காங்க. 5/6ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த 5க்கு நேரம் என்ன எடுக்கணும்னா 40% of A + 40. ஸோ ஏக்கு நேரம் 300Bன்னு எடுத்திருக்கோம். அப்போது 300ங்கிறது 100 அப்படின்னா 40 எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்குறோம். 120 வரும். அப்போது 120B
ப்ளஸ் 40 இருக்குது, அதில் 40% எவ்வளோன்னு பார்க்குறோம், 16 சொல்லி வரும். ஸோ 16 டிவைடட் பை 1.6 டைம்ஸ் ஆஃப் பின்னு இருக்குது. அப்போது பியோட 100% வேல்யூ 100 பினா 1.6 டைம்ஸுக்கு வந்து 160 பின்னு சொல்லி வரும், 160 பின்னு வரும். ஸோ இதை நம்ம அடுத்து ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்கே 6 இருக்குது, 2ஆல் சால்வ் பண்ணால் 3, இங்கே 80, இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 400 பி, இங்கே 3ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 360 பி ப்ளஸ் 3ஆல் அகைன் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 48. சரியா, 48. இப்போ அடுத்து ஃபைனலாக என்ன நிற்கும், 40 பி வந்து நிற்கும். 40 பியோட வேல்யூ 48. சரிங்களா, 40 பியோட வேல்யூ வந்து 48 அப்படின்னா நமக்கு பி இங்கே 100 பின்னு எடுத்திருக்கோம். அப்போ டோட்டலாக பியோட வேல்யூ என்ன வந்திருக்கும், 120 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ 120ன்னு வந்திருக்கும். ரைட், இப்போ பியோட வேல்யூ 120னா அதோட 3 டைம்ஸ் தானே ஏ, அதோட 3 டைம்ஸ் ஏ அப்படின்னா ஏவோட வேல்யூ இங்கே என்ன வந்திருக்கும், 360ன்னு வந்திருக்கும். ஸோ ஏவோட வேல்யூ இங்கே 360ன்னு வந்திருக்கும். ரைட், இப்போ செகண்ட் லைனில் அவங்க கொடுத்துக்க ரேஷியோ வச்சு ஏபி பார்த்தாச்சு. இப்போ ஃபைனலாக அவங்க சால்வ் பண்ண சொல்லியிருக்கக்கூடிய 1.3a ப்ளஸ் 2.4b எவ்வளோங்கிறத பார்க்குறோம். இப்போது 1.3a எவ்வளோங்கிறத பார்க்குறோம். 1ஏனா ஆக்சுவலாக நமக்கு 316 தெரியும். அப்போ அந்த 0.3 என்ன அப்படின்னா ஏவோட 30%. ஸோ இதில் 30% எவ்வளோன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ 10% 36. ஸோ அப்போ 30% வந்து 108ன்னு வரும். அப்போ ஆக்சுவல் ஏ ஒரு 360, அதுக்கப்புறம் ஒரு 30% 108. டோட்டலாக அவங்க கொடுத்துருக்க 1.3ஏவோட வேல்யூ என்ன வந்திருக்கும், 468ன்னு சொல்லி வந்திருக்கும். 468 ப்ளஸ் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 2.4b. ஸோ 1bயோட வேல்யூ 120 நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 1bயோட வேல்யூ 120, அப்போ 2bக்கு 240ன்னு சொல்லி வந்துடும். 2bயோட வேல்யூ 240ன்னு வந்துடும். அந்த 0.4 இருக்கு இல்லையா, 0.4bங்கிறது 40% ஆஃப் b. இதில் 10%ங்கிறது 12. இதில் 10% 12னா 40% 48னே வரும். அப்போ அடிஷ்னலாக ஒரு 48 ஆட் பண்ணணும். மொத்தமாக சேர்த்திங்கன்னா 288. அப்போது 1.3a ப்ளஸ் 2.4b ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 468 ப்ளஸ் 288 என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 756ன்னு சொல்லி வரும். 756ன்னு வரும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, 8 years ago ரேஷியோ ஆஃப் ஏஜ் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் 5:1ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் 10 years sum of the age of A, B and C will be 1 or 2 years. Ratio of present age of B and C is 2:1ன்னு கொடுத்துருக்காங்க. Find the present age of Aன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள ரேஷியோ பாருங்க, 8 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ளதை கொடுத்துருக்காங்க. அடுத்து தேர்ட் லைன்ல உள்ள ரேஷியோ பாருங்க, ப்ரெசென்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே ஏ அண்ட் பி இருக்கு, இங்கே பி அண்ட் சின்னு இருக்கு. அப்போ எல்லாத்தையும் காமனாக ஒரே டைம் லைனில் இருக்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் ப்ரெசென்ட் தான் ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ரெசென்ட்டில் ஏ பி சி 3 பேருக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏக்கு பாருங்க, ஏ 8 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன ரேஷியோ இருக்குன்னா 5xன்னு இருக்கு. ஸோ ப்ரெசென்ட் வரணும்னா அந்த 5x கூட ஒரு 8 ஆட் பண்ணணும். அப்போ ப்ரெசென்ட்ல அவங்களுக்கு என்னவா இருக்கும், 5x + 8ன்னு சொல்லி இருக்கும். அடுத்து பி பாருங்க, பியோட ஏஜ் 8 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன இருக்குன்னா எக்ஸ்ன்னு மட்டும்தான் இருக்கு. ஸோ அதை ப்ரெசென்ட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அதோட ஒரு 8 ஆட் பண்ணணும். அப்போ எக்ஸ் + 8ன்னு சொல்லியிருக்கும். ரைட், இது ப்ரெசென்ட்ல ஏ அண்ட் பிக்கு இருக்கிற ரேஷியோ நம்ம எடுத்தாச்சு. அடுத்தது தேர்ட் லைன் பாருங்க, ரேஷியோ ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் பி அண்ட் சி இஸ் 2:1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதே ப்ரெசென்ட்ல 2:1ங்கிற ரேஷியோட தான் பி அண்ட் சியோட ஏஜ் வந்து இருக்கும். அப்போ 2 தான் x + 8 அப்படின்னா 1 எவ்வளோங்கிறத பார்த்தோம்னா ஒரே டைம்ல இல்லை, அதாவது ப்ரெசென்ட்லேயே ஏபிசி 3 பேருக்குமான ரேஷியோ நம்ம எடுத்துடலாம். ஸோ 2 தான் x + 8 அப்படின்னா 1, அதாவது இந்த 2ல் ½ தான் 1. அப்போ இதில் உள்ள ½ நம்ம அப்படியே இங்கே எழுதிடலாம். 1ல் ½ எவ்வளோ, 0.5x ப்ளஸ் 8ல் ½ எவ்வளோ, 4. அவ்வளோதான். ஸோ 5x + 8ங்கிறது ஏவோட ரேஷியோ, x + 8ங்கிறது பியோட ரேஷியோ, 0.5x + 4ங்கிறது சியோட ரேஷியோவாக இருக்குது. ரைட், அடுத்த லைனு செகண்ட் லைனில் பாருங்கள், ஒரு சம் கொடுத்துருந்தாங்க. அந்த சம் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஆஃப்டர் 10 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ
நம்ம பண்ணுற மிஸ்டேக்கு 10 இயர்ஸ் அப்புறங்கிறதுனால காமனாக இதுலேருந்து 10 மட்டும் மைனஸ் பண்ணிடுவோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ எத்தனை பர்சன் இருக்காங்களோ அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் 10 இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் பர்சன் இன்ட்டு அந்த இயர் போடணும். ஸோ நம்பர் ஆஃப் பர்சன் இங்கே 3 இருக்காங்க, இன்ட்டு 10 போட்டிங்கன்னா 30. அவங்க கொடுத்துருக்க சம்லேருந்து 30 மைனஸ் பண்ணால் மட்டும்தான் ப்ரெசென்ட்டில் அந்த 3 பேருக்கும் சம் கிடைக்கும். ஸோ ஏலேருந்து -10 கொடுக்கணும், பிலேருந்து -10 கொடுக்கணும், சிலேருந்து -10 கொடுக்கணும். அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா -30 கொடுக்கணும். இங்கே 10 இயர்ஸ் ஆஃப்டர் சம் என்ன கொடுத்துருக்காங்க 102. அப்போ அதுலேருந்து 30 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 72 அப்படின்னு சொல்லி வரும். ரைட், இப்போ ப்ரெசென்ட்டில் அவங்களோட ஏஜ் 72. நம்ம ரேஷியோவில் ஆட் பண்ணி பாருங்க, 5x ப்ளஸ் ஒரு எக்ஸ் அடுத்த ஒரு 0.5x இருக்கு. ஸோ டோட்டலாக 6.5x ப்ளஸ் அந்த நம்பர்ஸ் பூரா ஆட் பண்ணணும் அப்படின்னா 8 + 8 + 4 இருக்கு 20 அப்படின்னு வரும். ஸோ 6.5x + 20 இஸ் ஈக்குவல் டு 72. இந்த 20 அங்கே போனால் மைனஸ் ஆகிடும். அப்போ 6.5xக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா 52 அப்படின்னு வரும். ஸோ 52ன்னு வரும். இந்த பாயிண்ட் இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட் அப்படி எடுத்துட்டு இங்கே ஒரு 0 போட்டுக்கலாம். ஸோ 65x ஈக்குவல் டு 520 ரெண்டுமே ஒன்று தான். பாயிண்ட்ல வைக்க கன்ஃபியூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால நம்ம ஹோல் நம்பராக எடுத்துக்கிறோம். ஸோ 65 காமனாக 13 கேன்சல் ஆகும். 5 × 13 65. இங்கே 52 இருக்கா, 4 × 13 52 வரும். இந்த 0 அப்படியே போட்டுடலாம். ஸோ 5x ஈக்குவல் டு 40. அகைன் 5ஆல் கேன்சல் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ டைரெக்டாக கிடைச்சிடும். எக்ஸோட வேல்யூ வந்து 8ன்னு சொல்லி வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ 8ன்னு வரும். ஸோ இப்போ நம்ம காமனாக நம்ம ரேஷியோவில் எல்லாத்துலேயும் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அவங்க கொடுத்துருக்க லைனை வச்சு நம்ம எக்ஸோட வேல்யூ 8ன்னு ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ தான் அவங்க ஃபைனலாக கேட்டிருக்கிறத நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். அவங்க ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி percentage ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ percentage ஆஃப் ஏ, ப்ரெசென்ட்டில் இங்கே என்ன ரேஷியோ இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். என்ன இருக்குது, 5x + 8ன்னு சொல்லியிருக்கு. 5x + 8, அப்போது 5x இருக்குது, எக்ஸோட வேல்யூ 8ன்னு இங்கே பார்த்தாச்சு. அப்போது 5 × 8, 5 × 8 என்ன வரும், 5 × 8 40ன்னு வரும். ஸோ 5xக்கு தான் நம்ம இங்கே வேல்யூ பார்த்துருக்கோம். 5x 40, ஆல்ரெடி +8 இருந்துச்சு. ஸோ அப்போது 40 + 8 என்ன வரும், 48ன்னு வரும். அதான் ஆன்சர், தேர்ட் ஆப்ஷன் 48 இயர்ஸ். அடுத்து நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல் பி இஸ் 40% மோர் தென் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல் ஏன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் ஆர்டிகல் ஏ இஸ் சோல்ட் அட் 351 there is x% profit, and if it is sold for rupees 312 then there is profit of x minus 15% கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியம், ஏன்னா ஆர்டிகல் ஏவோட செல்லிங் ப்ரைஸ் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த x%, எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியாது. இந்த கொஸ்டினை பொறுத்தளவு எக்ஸோட வேல்யூ நமக்கு தேவையும் கிடையாது. சரியா, எப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ப்ரைஸ் ஏ அண்ட் பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பியோட காஸ்ட் ப்ரைஸ் ஏவோட காஸ்ட் ப்ரைஸை விட 40% எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இதை 100xன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பியோட காஸ்ட் ப்ரைஸ் 140xன்னு சொல்லி வரும். ரைட், அடுத்து இந்த கண்டிஷனை பொறுத்து தான் நமக்கு ஒரு க்ளூவே கிடைக்குது. என்னன்னா x% ப்ராஃபிட்டில் செல் பண்ணும்பொழுது 312க்கு செல் பண்ணுறாங்க. அடுத்து x% ப்ராஃபிட் செல் பண்ணும்போது 351க்கு செல் பண்ணுறாங்க. x - 15% ப்ராஃபிட் செல் பண்ணும்போது 312க்கு செல் பண்ணுறாங்க. அப்போ இந்த ரெண்டு டிஃபரன்ஸே நம்ம அங்கே உள்ள டிஃபரன்ஸ் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸோட வேல்யூ 13 வைங்களேன், 13 வச்சிங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் 130% இருக்கும். அப்போ 130ங்கிறது இது நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிற வேல்யூ. எக்ஸோட வேல்யூ 30 இருந்தது அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் 130% இருக்கும். அப்போ 130% 351 எடுத்துக்கலாம். அடுத்தது x - 15% ப்ராஃபிட்னா 15 தான் ப்ராஃபிட் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸோட வேல்யூ ரஃபாக நம்ம 13 எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செல்லிங் ப்ரைஸ் 130 இருக்கும், அதுதான் 351. இது எக்ஸாம்பிள் வேல்யூ. சரியா, அடுத்து x - 15%னா 30 - 15 15%. அப்போ 115% வேல்யூ 312 இருக்கும். சரியா, அப்போ இது 130% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏ, இது 115% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏ. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 15% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏ தான் வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா நமக்கு ஃபைனலாக கிடைக்க போகிறது என்ன, 15% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏ தான் கிடைக்கும். அதுதான் இந்த ரெண்டு வேல்யூக்குமான டிஃபரன்ஸாக இருக்கும். ஸோ 15% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏ என்ன, 100% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏ 100x. அப்போ 15% என்ன வரும், 15xன்னு சொல்லி வரும். சரியா, 15xன்னு சொல்லி வரும். அந்த 15x தான் இங்கே உள்ள டிஃபரன்ஸ் 39ன்னு சொல்லி வரும். சரிங்களா, 39 15% வேல்யூ
15% வேல்யூ 39. இப்போ அவங்க ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்கிறத பார்த்து நம்ம அப்ரோச் பண்ணிடலாம். ஏன்னா இங்கேருந்து நம்ம 100x பார்க்கணுமா 140x பார்க்கணுமான்னு வரிசையாக பார்க்கவே தேவையில்லை. ஃபைனலாக அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல் பி if it is sold at 25% லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 25% லாஸ்ல செல் பண்ணா ஆர்டிகல் பியோட செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. இப்போ 100% ஆஃப் செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஆர்டிகல் பி வந்து பார்த்தீங்கன்னா 140x. ஸோ 100 தான் 140xனா 75 எவ்வளோன்னு பார்க்கணும். அது என்ன ரேஷியோவில் இருக்கும், 4:3ங்கிற ரேஷியோவில் இருக்கும். அப்போ 4 தான் 140x, 3 எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்குறோம். என்ன வரும், 105xன்னு சொல்லி வரும். இதை 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 35xன்னு வரும். அப்போ 1ஓட வேல்யூ 35x, 3யோட வேல்யூ எவ்வளோங்கிறத பார்க்குறோம். அப்போ 3 × 35x 105x எவ்வளோன்னு சொல்லி அவங்க கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. நம்ம அவங்க கொடுத்துருக்க லைனை வச்சு நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துட்டோம், 15xோட வேல்யூ என்னங்கிறத பார்த்துட்டோம். அப்போ 15xோட வேல்யூ 39 அப்படின்னா 105xோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்த்தா போதும், நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துடும். ஏன்னா இந்த லைனில் தேவையில்லாமல் 100x எவ்வளோன்னு பார்க்குறது 140x எவ்வளோங்கிறது பார்க்குறது இது எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருச்சு அப்படின்னாலே ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்களோ அந்த வேல்யூ மட்டும் நம்ம எடுத்து போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். இப்போ இங்கே பாருங்கள் 5ஆல் சால்வ் ஆகும் 3, இங்கே 21, 3ஆல் அங்கே சால்வ் ஆகும் 13. ஸோ 13 × 21 இதை ஸ்பிளிட் பண்ணியே நம்ம மல்டிபிள் பண்ணலாம். 10 + 3 இருக்கு. அப்போ 10 × 21 210ன்னு வரும். 3 × 21 63ன்னு வரும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 273ங்கிறது 25% லாஸ்ட்டில் செல் பண்ணும்போது பியோட செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். ஸோ 273 தான் ஆன்சரு, செகண்ட் ஆப்ஷன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 4th கொஸ்டின், ratio of work done by x men and x minus 3 men is 5:8ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து find x plus 6 men can finish what fraction of work in 3 daysன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்த உடனே சொல்லிடலாம், இது மோஸ்ட் ஆஃப் டேட்டா இன்சஃபிஷியன்சியாக தான் இருக்குது. ஸோ cannot be determined தான் வரும். ஸோ ஏன் cannot be determined வரும் அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். ஜென்ரலாக ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் மென்னோட ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. அது என்ன ரேஷியோவில் இருக்குது, 5ன்னு இருக்குது. அடுத்து என்னது 8ன்னு ஒரு ரேஷியோ இருக்குது. அதுக்கு நேரம் என்ன இருக்குது, x minus 3 men. ஜென்ரலாக நம்பர் ஆஃப் மென் ஆர் உமன், பாய், சில்ட்ரன், சைல்டு இந்த மாதிரி எதை மென்ஷன் பண்ணியிருந்தாலும் கூட அவங்களோட எஃபிஷியன்சியை நம்ம நம்பர் ஆஃப் பர்சனோட மல்டிபிள் பண்ணிப்போம். ஸோ இங்கே நம்பர் ஆஃப் பர்சன்கிறத எஃபிஷியன்சின்னு எடுத்துக்கலாம். பாருங்கள் எக்ஸ் மென்னு 5 ஒர்க்கை முடிக்கிறாங்கன்ற ரஃபாக எடுத்துக்கிட்டா கூட x minus 3 men, அப்போ அதை விட 3 men கம்மியாக இருக்கும்போது ஒர்க் இங்கே கம்மியாக தான் இருக்கணும். ஆனால் இங்கே அதிகமாக இருக்குது ரேஷியோவில். அப்போது டைம் இவங்க அதிக டைம் எடுத்திருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. சரிங்களா, டைம் வந்து இவங்க அதிக டைம் எடுத்திருக்காங்க, இவங்க கம்மியான டைம் எடுத்திருக்காங்கிறத இந்த ரேஷியோ வச்சு புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த டைம் கம்மியாக இருக்குது, இந்த டைம் அதிகமாக இருக்குது அப்படிங்கன்னா ரெண்டு டைமும் சேம் இல்லை. அப்போ வேறு வேறு டைமு நம்ம அசியூம் பண்ணி போட்டால் கூட ஆன்சர் வராது. இந்த ரீசன், இந்த கொஸ்டின் வராதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா டைம் மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால தான் நம்ம கொடுத்துருக்க டேட்டாவில் டைம் மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் ஓரளவு நம்மளால் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும், இல்லைனா அந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியாது. ஆன்சர் வந்து இ cannot be determined. அடுத்து நம்ம 5th கொஸ்டின் பார்க்கலாம். B invest ₹4,000 more than that of A in a business. After 8 months, B left the business and that time C joined with A with thrice of investment as compared to A. If at the end of the year, profit share of B is 2/5 of the total profit, then find the investment of C ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்க, B invest 4,000 more than that of A ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டோம். ஸோ ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி எங்கேயுமே பேசல. ஸோ ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம 100xன்னு தான் எடுத்துக்கணும். அடுத்து பியோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் லைனில் என்ன கொடுத்துருக்காங்க, 4,000 more than ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 100x + 4,000 அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது பி வந்து 8 மந்த்தில் லெஃப்ட் ஆகிட்டார். அப்போ இவரோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்கான டைம் பீரியட் வந்து 8 மந்த்தாக தான் இருந்திருக்கும். அட் தட் டைம் அந்த நேரத்தை தான் சி ஜாயின் பண்ணுறாரு. அப்போது இவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை டோட்டல் டைம்லேருந்து 8 மந்த் நம்ம லெஸ் பண்ணுற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா, சியோட டோட்டல் டைம்லேருந்து 8 மந்த் லெஸ் ஆகும். ஆக்சுவலாக இங்கே நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டதுனால நமக்கே தெரியும் எண்ட் ஆஃப் த இயர். அப்போ 1 இயர் தான், 1 இயர்லேருந்து 8 மந்த். சம்டைம்ஸ் நம்ம ஒவ்வொரு லைனாக ரீட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சியோ ரீட் பண்ணும்பொழுது அவர் 8 மந்த் ஆஃப்டர் தான் வந்திருக்காருன்னு சொல்லிங்க நோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட், சியோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, த்ரைஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் அஸ் கம்பேர் டு ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 100x, அப்போ சியோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 300xன்னு சொல்லியிருக்கும். ஸோ சியோட இன்வெஸ்ட்மெண்ட்டு
300x. ரைட், இப்போ ஃபைனலாக நம்ம டைம் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். பி வந்து 8 மந்த்தில் போயிட்டாரு, ஏ ஃபுல் டைம் இருந்திருக்காரு. ஸோ எண்ட் ஆஃப் த இயருங்கிறதுனால 1 இயர், டோட்டல் மந்த்து 12 மந்த்து. அப்போ ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 12. சியோட இன்வெஸ்ட்மெண்ட் டோட்டல் டைம்லேருந்து 8 மைனஸ் பண்ணணும். டோட்டல் டைம் 12ன்னு பார்த்துருக்கோம், அதுலேருந்து 8 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 4 அப்படின்னு சொல்லி வரும். ரைட், இப்போது இந்த டைம் பீரியடை மட்டும் நம்ம இங்கே சால்வ் பண்ணலாம். 4ஆல் சால்வ் ஆகும் காமனாக. இங்கே 4 போயிடும், இங்கே 2 4s, இங்கே 3 4s. அப்போ 3:1ங்கிற ரேஷியோவில் தான் இது இருக்கும். ரைட், இப்போ ஃபைனலாக ப்ராஃபிட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஏக்கு 300xன்னு சொல்லி வரும். ஏவோட ப்ராஃபிட் ரேஷியோ 300x, பியோட ப்ராஃபிட் ரேஷியோ 2 × 100x + 2 × 4000. அப்போ 200x + 8000 அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து சிக்கு 1 × 300x தான். ஸோ அது 300x அப்படியே இருக்கும். இப்போ ஏபி அண்ட் சியோட டோட்டல் ப்ராஃபிட்கான ரேஷியோ பார்த்தாச்சு. இப்போ ஃபைனலாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பியோட ஷேர் இருக்கு இல்லையா, பியோட ஷேரு 2/5 ஆஃப் டோட்டல் ப்ராஃபிட்னு கொடுத்துட்டாங்க. அப்போது 40% பியோட ஷேர் மட்டும் இருக்குது. ரிமைனிங் ஏ அண்ட் சியோட ஷேர் வந்து 80% இருக்கு. அப்போது ஏ அண்ட் சி ரெண்டு பேரோட காமனாக நம்ம 40% 60% இருந்திருக்கும். ரிமைனிங் 60% ரிமைனிங் இருந்திருக்கு. அப்போ 60%ங்கிறது 3/5ன்னு வரும். இவங்களுக்கு 2/5. அப்போ 3/5னா 3 டிவைடட் பை இவங்க 2ன்னு எடுத்துக்கலாம். 3/5 2/5 டோட்டல் ப்ராஃபிட். ரைட், இவங்களுக்கு பாருங்க 300x + 300x தான் நம்ம 60% எடுத்திருக்கோம். அப்போ டோட்டலாக 600xன்னு சொல்லி வரும். ஸோ ஏ அண்ட் சியோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ 600x. பிக்கு மட்டும் பாருங்க 200x + 8000 இருக்கு. 200x + 8000ங்கிறது பிக்கு மட்டும் இருக்குது. ரைட், இதை அடுத்து சால்வ் பண்ணணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் இங்கே சால்வ் ஆகிற மாதிரியான வேல்யூஸ் வந்ததுன்னா டேரெக்டாக இங்கேருந்து பார்த்த உடனே போட்டுடலாம். 3க்கு நேரம் என்ன இருக்குது, 600xன்னு இருக்குது. அப்போ 3 தான் 600xனா 2 எவ்வளோங்கிறத நம்ம டேரெக்டாக பார்த்துடலாம். 3 600xனா 1ஓட வேல்யூ 200xன்னு சொல்லி வரும். 3 600x அப்படின்னா 1ஓட வேல்யூ 200x. அப்போ 2ஓட வேல்யூ என்ன வரும், இங்கே 400xன்னு சொல்லி வரும். சரிங்களா, 1ஓட வேல்யூ 200xனா 2ஓட வேல்யூ 400x. இப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் தான். இந்த லைனும் அப்படியே ஈக்குவல் தான். நம்ம டேரெக்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுற மாதிரியே இதை நினச்சிக்கலாம். 200x + 8000 = 400x அப்படின்னு நம்ம டேரெக்டாக வச்சுக்கலாம். அப்படி வச்சு பார்த்தோம் அப்படின்னா 200x + 8000 = 400x இருக்கு. இப்போ இந்த 200x அங்கே போயிடும். அப்போ ரிமைனிங் ஃபைனலாக நமக்கு என்ன இருக்கும், 200x = 8000 அப்படின்னு சொல்லி இருக்கும். அவங்க நம்மளை ஃபைனலாக என்ன பார்க்க சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. என்ன பார்க்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தென் ஃபைண்ட் தி இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் சி. இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் தான் கேட்டிருப்பாங்க. சி அடிஷனலாக எதுவும் ஆடும் பண்ணல, ரிமூவும் பண்ணல. ஸோ ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் இருக்குது. அதனால் இனிஷியல்ங்கிறது இங்கே மென்ஷன் பண்ண மாட்டாங்க. சரி, சியோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னது, 300x. அப்போ 300xோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம ஆல்ரெடி எது வரைக்கும் பார்த்துருக்கோம், 200xோட வேல்யூ பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 300x. இதை பார்த்துட்டா ஃபைனல் ஆன்சர் வந்துடும். ஸோ 200x இங்கே 300x. ஸோ கேன்சல் ஆனால் 2:3ங்கிற ரேஷியோவில் இருக்கும். அப்போ 2 தான் 8000 அப்படின்னா 3 எவ்வளோன்னு பார்க்குறோம். 2 தான் 8000னா 3. இது சிம்பிளான சம் தான், அதனால் பெரிய அளவில் சால்வ் பண்ண தேவையில்ல. சிம்பிளாகவே ஆன்சர் வந்துருச்சு. 3ஓட வேல்யூ 12000 வரும். ஸோ தேர்ட் ஆப்ஷன். அடுத்து நம்ம 6th கொஸ்டின் பார்க்கலாம். A train 480 meter long crosses a platform. Platform வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ பிளாட்ஃபார்ம் half of its length in 36 secondsன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 480 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின் அதோட லென்த்தில் ஹாஃப் இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுது. அப்போது 480ங்கிறது ட்ரெயினோட லென்த்து, பிளாட்ஃபார்ம் லென்த் என்ன வரும்னா 240 வரும். அப்போ டோட்டலாக அந்த ட்ரெயின் ட்ராவல் பண்ண அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 720 வரும். ஸோ 720 அப்படிங்கிற அந்த டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணுறதுக்கு அதை எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்கன்னா 36. எப்போவுமே அவங்க கொடுத்துருக்க டேட்டாவை மட்டும் நம்ம ஆர்டராக எழுதினோம்னா ரிமைனிங் டேட்டா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே லென்த்து கொடுத்துட்டாங்க, டைம் கொடுத்துட்டாங்க. அப்போ டிஸ்டன்ஸும் டைமும் கிடச்சிருச்சு அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு கிடச்சிரும். ஸோ 720 / 36 என்ன வரும் அப்படின்னா 20ன்னு வரும். 20 இங்கே 720 மீட்ரு 36 செகண்ட்ஸ். ஸோ 20 மீட்ரு/செகண்ட்னு இருக்கு. ரைட், இப்போ அடுத்த லைன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இன் வாட் டைம் இட் வில் கிராஸ் அ பிளாட்ஃபார்ம். இங்கேயும் மிஸ்டேக்காக இருக்குது. which is twice of its length
வித் 75% ஆஃப் இயர்லியர் ஸ்பீடுன்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ அகைன் இதே ட்ரெயின் இன்னொரு பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுது, அதோட லென்த் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா ட்வைஸ் ஆஃப் இட்ஸ் லென்த்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆக்சுவல் லென்த் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 480. ஸோ இதோட ட்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 960 வரும். ஸோ 960 + 480 என்ன வரும்? டோட்டல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 1414 வரும். ஸோ 1414 வரும். அடுத்து ஸ்பீடுக்கு ஒரு லைன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸ்பீடுக்கு என்ன லைன் கொடுத்துருக்காங்க? 75% ஆஃப் இயர்லியர் ஸ்பீடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 75% ஆஃப் இயர்லியர் ஸ்பீடு. ஸோ ஒரிஜினல் ஸ்பீடு 100% என்ன வரும்? 20. அப்போது 100% தான் 20 m/s. 75% எவ்வளோன்னு சொல்லி பார்க்குறோம், 15 m/s வரும். அப்போ டிவைடட் பை 15. இது சால்வ் பண்ணால் நமக்கு அந்த டைம் கிடைக்கும். ஸோ 5ஆல் காமனாக சால்வ் ஆகும். ஃபஸ்ட்டு 3 வரும், இங்கே 2 8 18 வரும், 288. அடுத்து அகைன் 3ஆல் சால்வ் ஆகும். இங்கே 27க்கு 9, அகைன் இந்த 1 இருக்கும், 6க்கு 18. ஸோ டோட்டலாக 96 செகண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கும். ஆனால் அங்கே ஃபுல்லாகவே மினிட்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதை மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ டோட்டலாக 96 செகண்ட்ஸ் இருக்குது. அதில் 60 வந்து 1 மினிட்டுக்கு போயிடுமா? 60 1 மினிட்டுக்கு போயிடும். ரிமைனிங் இருக்கிறது 36 செகண்ட்ஸ் இருக்கும். அப்போது 1 மினிட்டு 36 செகண்ட்ஸ்னு வரும். சரியா? 1 மினிட்டு 36 செகண்ட்ஸு. ஆப்ஷன் ஏ அதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ. அடுத்து நம்ம 7th கொஸ்டின் பார்க்கலாம். There is mixture of milk and water in a container in certain ratio. ஸோ மில்க் அண்ட் வாட்டர் இருக்குது, அதுக்கான ரேஷியோ நமக்கு சொல்லலை. அடுத்த லைன் என்ன கொடுத்துருக்காங்க? If 18 liters of water is added to mixture, then quantity of water becomes 60% of quantity of milkன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியலாக எனக்கு மில்க் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது, வாட்டர் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது, எக்ஸு ஒய்னு நம்மளோட ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கிறோம். அடுத்து என்ன சொல்கிறாங்க? If 18 liters of water added, ஸோ அப்போ வாட்டர் வந்து என்ன ஆகுது? 18 ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? quantity of water becomes 60% of quantity of milkன்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டலில் 60% இல்லை, மில்க் எவ்வளோ இருக்கோ அதில் 60% இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மில்க் 100னா 60 வாட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 100 60ங்கிற ரேஷியோவில் இருக்குது. இதை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 5 3ன்னு சொல்லி வரும். சரியா? 5 3ன்னு சொல்லி வரும். ரைட். அடுத்த என்ன கொடுத்துருக்காங்க? If instead of 18 liters, so instead of 18 liter, 45 liters of water is added to the mixture, then quantity of water becomes 80% of quantity of milk ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 18 லிட்டர்ஸ்க்கு பதிலாக 45 லிட்டர் ஆட் பண்ணாங்க அப்படின்னா வாட்டர் எவ்வளோ வருது? மில்கோட குவான்டிட்டியிலேருந்து 80% இருக்குங்க. ஸோ இதுவும் ஒரு கண்டிஷன் தான். எக்ஸு ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. ஆட் பண்ணது 18க்கு பதிலாக 45 ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபைனலாக ரேஷியோ என்ன ஆகுது? மில்க் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து 80% வாட்டர் இருக்குது. அப்போ மில்க் 100 அப்படின்னா வாட்டர் 80 இருந்திருக்கும். ஸோ 5:4ங்கிற ரேஷியோவில் இருக்குது. 5:4ங்கிற ரேஷியோவில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இனிஷியலாக என்ன ரேஷியோ வந்துச்சு? 5:3. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 குவான்டிட்டி வரும். இங்கே 5:4. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 9 குவான்டிட்டி வரும். ரைட். இப்போது ஒரே ஒரு விஷயம் தான், இங்கே 18 ஆட் பண்ணியிருக்காங்க, இங்கே 45 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே 18, இங்கே 45. இப்போ சப்போஸ் இங்கே 45க்கு பதிலாக 18 ஆட் பண்ணியிருந்தால் என்ன வந்திருக்கும்? அந்த பழைய உள்ளது அதே ரேஷியோ தான் இங்கேயும் வந்திருக்கும். ஸோ புரியுதா? 45 ஆட் பண்ணதுக்கு பதிலாக 18 ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதே 60% மிக்சர் தானே வந்திருக்கும். ஸோ 5:3ங்கிற ரேஷியோவில் தான் இருந்திருக்கும். அப்போ இது 5:4 மாறுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக செர்டன் வாட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இங்கே வாட்டர் வேல்யூ 1 இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. 3ன்னு இருக்கிறது இங்கே 4ன்னு ஆயிருக்கு. அப்போ அந்த 1ஓட வேல்யூ என்ன? இந்த 18லேருந்து இந்த 45 இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் தான் அந்த 1க்கான வேல்யூ. என்ன வரும்? 27ன்னு வரும். சரியா? 27 வாட்டர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணதுனால தான் இங்கே அந்த 1 வேல்யூ கூடியிருக்கு. அவ்வளோதான் அந்த சம்மு. ஸோ இந்த சம்மில் புரிஞ்சிக்க வேண்டியது இந்த 27 லிட்டர் வாட்டர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணதுனால மட்டும்தான் இங்கே 1. சப்போஸ் இங்கேயும் 18 ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அங்கே மாதிரியே இங்கேயும் 18 ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா அதே 5:3 தான் வந்திருக்கும். ஸோ எந்த சேஞ்சும் நடந்திருக்காது. அப்போ இந்த 1 இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரே ரீசன் இந்த 27 லிட்டர்ஸ் வாட்டர் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணதான். அப்போ நமக்கு இங்கே ரேஷியோவில்
ஒன்னோட வேல்யூ கிடைக்குது, ஒன்னோட வேல்யூ 27 கிடைக்குது. சரிங்களா? அப்போ 5 எவ்வளோ 4 எவ்வளோன்னு பார்த்தா ஃபைனல் மில்க்கு ஃபைனல் வாட்டர் பார்க்கலாம். 5 எவ்வளோ 3 எவ்வளோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் அப்ளை பண்ணாலும் ஃபைனல் மில்க்கு ஃபைனல் வாட்டர் பார்க்கலாம். ரைட். ஆனால் இவங்க என்ன பார்க்க சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் தி இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் மிக்சர்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூ. ரைட். இனிஷியல் குவான்டிட்டி ரெண்டு இதுலேருந்துமே பார்க்கலாம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இந்த ஃபைனல் மிக்சர் பார்த்தீங்கன்னா டோட்டல் ரேஷியோ ஆட் பண்ணால் 8 வருதா, நம்ம ஒன்னோட வேல்யூ 27ன்னு பார்த்துட்டோம். அப்போது 8ஓட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே உள்ள ஃபைனல் மிக்சர் கிடைக்குமா, இங்கே உள்ள ஃபைனல் மிக்சர் கிடைக்கும். நமக்கு கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க, இனிஷியல் மிக்சர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 8 × 27 நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபைனல் மிக்சர் கிடைக்கும். சரிங்களா? ஃபைனல் மிக்சர் கிடைக்கும். இப்போ இந்த ஃபைனல் மிக்சர் எப்படி வந்தது, இனிஷியல் மிக்சர்லேருந்து 18 குவான்டிட்டி வாட்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபைனல் மிக்சர் வருது. அப்போ எனக்கு இனிஷியல் மிக்சர் வேணும்னா இந்த ஃபைனல்லேருந்து 18 மைனஸ் பண்ணால் வந்துருமா, இந்த ஃபைனல்லேருந்து 18 மைனஸ் பண்ணால் வந்துடும். ஸோ இங்கே என்ன ஆன்சர் வரும், அதே மெத்தட் தான். 20 × 8 160, 7 × 6 சாரி 7 × 8 56, 216 வருதா, 216ங்கிறது ஃபைனல் மிக்சராக இருக்குது. அதுலேருந்து 18 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 198ங்கிறது ஃபைனல் மிக்சராக கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷனை வச்சு சால்வ் பண்ணலாம். செகண்ட் கண்டிஷனுக்கும் அதே தான் வரும். செகண்ட் கண்டிஷனில் எவ்வளோ இருக்குது டோட்டலாக, ஃபைனல் ரேஷியோ 9 இருக்குது. அப்போது 9 × 27, ஏன்னா ஒன்னோட வேல்யூ நமக்கு 27 தெரியும். 9 × 27 போட்டிங்கன்னா ஃபைனல் மிக்சர் கிடைச்சிருமா. இப்போ இந்த ஃபைனல் மிக்சர் எப்படி வந்துச்சு, ஆல்ரெடி இருக்கிற இனிஷியல் மிக்சர்லேருந்து 45 வாட்டர் ஆட் பண்ணதுனால ஃபைனல் மிக்சர் வருது. அப்போ இந்த ஃபைனல் மிக்சர்லேருந்து 45 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இனிஷியல் மிக்சர் கிடைச்சிரும். ரைட். இப்போ பாருங்க 9 × 27 இருக்கா, இது என்ன 270 மைனஸ் 27 என்ன வரும், 243 வரும். ஸோ 243 வரும். 243 மைனஸ் 45 இது ஃபைனல் மிக்சர். செகண்ட் கண்டிஷனை பொறுத்தளவு இது ஃபைனல் மிக்சர். மைனஸ் 45 சால்வ் பண்ணினாலும் அதே 198 தான் வரும். ஸோ சேம் 198 தான் வரும். அப்போ இனிஷியல் மிக்சரோட வேல்யூ எவ்வளவு, 198, 4th ஆப்ஷன். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இன்கம் ஆஃப் ஏ அண்ட் பி ஆர் இன் தி ரேஷியோ ஆஃப் 2:3 கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ பிக்கு இன்கம்க்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க 2:3. அடுத்த லைன் பாருங்க, ரேஷியோ ஆஃப் அமௌண்ட் ஆஃப் பில் paid by them is in the ratio of 1:2 கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பில்லு பே பண்ணுறாங்க, அதுக்கான அமௌண்ட் என்ன ரேஷியோவில் இருக்குன்னு 1:2 ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அடுத்தது both spends 10% of their income in purchasing groceries கொடுத்துருக்காங்க. அதாவது groceryக்கு அவங்க 10% ரெண்டு பேருமே இவரோட இன்கம்லேருந்து 10%ம் இவரோட இன்கம்லேருந்து இவர் 10%ம் ஸ்பெண்ட் பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. ரைட். அடுத்த லைன் என்ன கொடுத்துருக்காங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் their remaining amount is ₹8,000 கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமைனிங்காக அதாவது சேவிங்ஸ், அதுதான் அவங்க ரிமைனிங் கொடுத்துருக்காங்க. சேவிங்ஸு ரெண்டு பேரும் இவரோட எக்ஸ்பென்ஸ் போக ரிமைனிங் ஒரு செட்டன் அமௌண்ட் சேவ் பண்ணுறாரு, இவரோட எக்ஸ்பென்ஸ் போக செட்டன் அமௌண்ட் சேவ் பண்ணுறாரு. அது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் தான் என்ன கொடுத்துருக்காங்க, 8,000 கொடுத்துருக்காங்க. ரைட். அடுத்த லைன், இஃப் பில் அமௌண்ட் paid by A is 25% of his income கொடுத்துருக்காங்க. ஸோ இவரோட இன்கம்லேருந்து பில் அமௌண்ட்டு 25% இருக்கும். தென் ஃபைண்ட் தி அமௌண்ட் paid by B on bill. ஸோ பில்லுக்கு B எவ்வளோ பே பண்ணாருங்கிறதா நமக்கு கொஸ்டினாக கேட்குறாங்க. ரைட். ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். இன்கம் ஆஃப் ஏ அண்ட் பி ஆர் இந்த ரேஷியோ ஆஃப் 2:3 கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்த பர்சன்டேஜ் வைஸ்லாம் வர்றதுனால 2:3 எடுத்துக்கிறதுக்கு பதிலாக 200 300 எடுத்துக்கலாம். ஸோ இன்கம் ஆஃப் ஏ இஸ் 200x, இன்கம் ஆஃப் பி இஸ் 300x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ரைட். அடுத்தது both spends 10% of their incomes in purchasing கிராசரிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது ஏ அவரோட கிராசரி பர்ச்சேசிங்க்கு 10% ஸ்பெண்ட் பண்ணிப்பாரா, அவரோட இன்கமில் 10% எவ்வளவு 20x. அப்போது அவர் கிராசரிஸ்க்கு 20x ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். பியோட இன்கம்லேருந்து 10% தான் அவர் கிராசரிக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அப்போது 300xல 10% எவ்வளவு 30x வந்து இவர் பி வந்து கிராசரிக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். ரைட். அடுத்த லைன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இஃப் பில் அமௌண்ட் பெய்ட் பை ஏ இஸ் 25% ஆஃப் ஹிஸ் இன்கம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏவோட இன்கம் 200xல இருந்து 25% தான் பில் அமௌண்ட்டாக ஏ பே பண்ணியிருக்கான்னு கொடுக்குறாங்க. ஸோ இதில் 25% பார்த்தீங்கன்னா 50x வரும். ஸோ அப்போது ஏ பில்லுக்கு பே பண்ண அமௌண்ட் எவ்வளோனா 50x. ரைட். இப்போ பி பில்லுக்கு பே பண்ண அமௌண்ட் தானே கேட்குறாங்க.
அதுக்கு முன்னாடி செகண்ட் லைனில் ஒரு ரேஷியோ இருக்கும், அதை வச்சு நம்ம பில் அமௌண்ட் பே பண்ணதை ரேஷியோவை நமக்கு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, செகண்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்க, ரேஷியோ ஆஃப் அமௌண்ட் ஆஃப் பில் பெய்ட் பை தெம் இஸ் இன் தி ரேஷியோ ஆஃப் 1:2 கொடுத்துருக்காங்க. சரியா, 1:2. அப்போ இது 1னா இது 2ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ 1 தான் 50x அப்படின்னா 2 எவ்வளோ வரும், as usual 100xன்னு வரும். சரிங்களா, அப்போ பில்லுக்கு ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100x, 1/3 ஆஃப் ஹிஸ் இன்கம். ரைட், இப்போ ஃபைனலாக பாருங்க, அவங்க 2 பேருக்குமான சேவிங் இருக்கு இல்லையா, ரிமைனிங். ஸோ அந்த ரிமைனிங் அமௌண்ட்டுக்கான டிஃபரன்ஸ் தான் 8000 கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரிமைனிங் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். ஸோ டோட்டலாக 200x இருக்கு, இதை ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70x. அப்போ ரிமைனிங் அவர் கையில் எவ்வளோ இருந்திருக்கும், 130xன்னு சொல்லி இருந்திருக்கும். ரைட், இங்கே பாருங்க, இவரோட இன்கம் வந்து 300x, ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 130x. அப்போ ரிமைனிங் அமௌண்ட் இவர் கையில் எவ்வளோ இருந்திருக்கும், 170xன்னு சொல்லி இருந்திருக்கும். ரைட், ஏ கையில் ரிமைனிங்கா 130x இருக்கு, பி கையில் ரிமைனிங்கா 170x இருக்கு. அப்போ இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் தான் 8000 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தா என்ன வரும், 130x minus 170x இஸ் ஈக்குவல் டு 40xன்னு வரும். ஸோ 40x தான் 8000 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 40x 8000. இப்போ நம்ம ஃபைனலாக என்ன கேட்குறாங்க, தென் ஃபைண்ட் தி அமௌண்ட் பெய்ட் பை பி ஆன் பில்லுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பில்லுக்கு பே பண்ண அமௌண்ட் எவ்வளவு, 100x. நமக்கு ஆல்ரெடி 40x தெரியும். அப்போ 40x 8000 அப்படின்னா 100x எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரிங்களா, இதோட வேல்யூ வந்து 20,000ன்னு வரும். ரைட்டா, இது சால்வ் பண்ணால் 2 5 ரேஷியோவில் இருக்கும். 2ஆல் இங்கே சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 4000ன்னு இருக்கும். சரியா, அப்போ 5 into 4000 20,000. ஸோ 20,000 வந்து 5th ஆப்ஷனில் இருக்குது. ஆன்சர் வந்து 5th ஆப்ஷன். தேங்க்யூ.